மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆபத்தான காரியம். இயேசுவின் வருகையை நிர்ணயிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சியின் காலம். இன்னைக்கு மிகப்பெரிய சபைகள், மூத்த ஊழியக்காரங்கள்லாம் உலகளாவ பல சபைகளை வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிற்பாடு இயேசுவின் வருகை என்று பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் இப்படி சொல்லப்படல. நீங்கள் சொல்கிறபடி அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிற்பாடு தான் இயேசு வருவார்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் 3.5 வருஷம் வரல வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 வருஷத்தில் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் முத்திரை போட்டப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களை என்ன செய்வான்? துன்புறுத்தி கொலை செய்வான். இந்த அந்திகிறிஸ்து கொலை செஞ்சுட்டானே, இப்போ உலகத்தில் எந்த பரிசுத்தவான் இருப்பாங்க? ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு வர்றான்னு யாரை எடுத்துகிட்டு போக வருவார்? முற்றிலும் சத்தியத்துக்கு புறமானது. 6வது வெளிப்படுத்தல் 6:15 யார் பூமியில் இருப்பார் இயேசு வரைக்கும் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவிலிருந்து அடிமை வரைக்கும் எல்லா ஐஸ்வர்வான்கள் அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க, நடுத்தர மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த வசனத்தில் பரிசுத்தவான்கள் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. அப்போ என்ன? சபையை கத்த எடுத்துக்கிட்டார். அப்போ தான் அந்த பூமியை அழியுது. அதற்கு பிற்பாடு தான் சில பரிசுத்தவான்கள் முத்திரை போடப்பட்டு பூமியில் வைப்பார். எதுக்குன்னு கேட்டால், அந்த கைவிடப்பட்டவர்களே அவங்களுக்கு வசனத்தை போதிக்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு காரியம். ஆனால் அவங்கள தண்டிக்க 7 எக்காலத்தின் காலங்களை கொடுத்து அந்த நடத்துகிறார். அதுக்கு பிற்பாடு தான் அந்த எக்காலம், கடைசி எக்காலம் பூமி பிற்பாடு தான் மோசேவும் எலியா இந்த கடைசியாக ஊழியம் செய்வாங்க. ஏங்க, மோசேவும் எலியா ஊழியம் செய்கிறாங்கன்னா அப்போ சபை இருந்தால் எதுக்கு வர்றாங்க? பூமியில் சபை இருந்தால் மோசே எலியாவை கத்த எதுக்கு அனுப்புகிறார்? யோசிச்சு பார்த்தீங்களா? சபை இல்லைங்க. சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு தான் 7 எக்காலம், கடைசி எக்காலத்தின் போது தான் அந்த மோசே எலியா அப்போ வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அந்திகிறிஸ்துவே வர்றான். இந்த மோசே எலியாவை கொண்டுட்டு அது பூமியின் பாதாளத்தில் ஒரு மிருகம் வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மனுஷனா அல்லது என்னன்னு தெரியல. ஆனால் அவர் 2 பேரும் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிற்பாடு பரலோகத்தில் அவங்க வாகன சொல்லி அவங்க மேகத்தில் போயிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்திகிறிஸ்துவே பூமிக்கு உருவாகிறான். இப்போ இயேசுவின் வருகை பிற்பாடு தான் அந்திகிறிஸ்து வர்றான். அதை 7 எக்காலம் தண்டிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்திகிறிஸ்து வர்றான். ஆனால் என்ன பிரசங்கிறீங்க? ஏசு அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிற்பாடு தான் இயேசு வருவார்னு பிரசங்கிறீங்க. அப்போ இப்போ எல்லாம் இன்னைக்கு ஆயத்தப்படுவாங்களே ஜனங்க? இன்னைக்கு இயேசு வருகை கொடுத்த எல்லா அடையாளம் நிறைவேறிடுச்சு. ஆனால் நீங்கள் பிரசங்கிறீங்க அந்திகிறிஸ்து வந்த பிற்பாடு தான் இயேசு வருவார். இப்போ யார் ஆயத்தப்படுவா? ஜனங்களை மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக்குறோம் இல்லையா? வசனத்தை அது நமக்கு முன்னே எவ்வளோ பெரிய பரிசுத்தவங்களை போதித்திருந்தாலும் சரி, அது யார் நம்ம தாய் தப்பு சொல்லியிருந்தாலும் சரி, நம்முடைய உண்மையான ஊழியக்காரர்கள் சொல்லியிருந்தாலும் சரி, வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஆபத்தில் சிக்குவோம்.